மரியாதைக்குரிய அன்பு தம்பி எஸ்பிஎஸ் அழகர் அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். ஏப்பா கைதட்டின 4 பேருக்கு நன்றி. இருக்கட்டும் இல்ல மற்றவங்களாம் அந்த வாசிப்புல மயங்கி ரசிக்கிறாங்க. ஆமா, கைதட்டினால உடனே கைதட்டின மட்டும் ரசிக்கிறாங்க, மற்ற ஊரா ரசிக்காம உட்காந்துருக்கா அப்படின்னு நம்ம தப்பு கணக்கு போட்டுக்க கூடாது. ஏப்பா நாடக அமைப்பு யாரியா? ராசனாயா? அவர் ஒரு டேஸ்டான ஆளுப்பா. வந்த ஆளுல பூரா இளந்தாரி பயிர்களா போட்டுருக்கீங்களப்பா. பூரா பால்வாடி பைக்கி பூரா பப்புன்னு அப்படி ஆள்றோம் அப்படி மிருதங்க அப்படி நாரதர்லாம் அப்படி. ஆனா இன்னொரு உண்மை தெரியுமா? அவன் தம்பி நான் அண்ணன். சரி தம்பி நல்லா படிச்சிருப்பேன் போல. என்ன பண்றதுன்னு. ஆமா, இந்த வந்த ஆளுகள்லாம் 2-3 பேர் பட்ட படிப்பு. நான் பிஏ, நாரதர் எம்ஏ. இந்த தம்பி நல்லா படிச்சிருப்பேன் போல. அவன் படிச்சு என்ன பண்றது? தமிழ்நாட்டில் படிச்சவனுக்கு பூரா சோத்துக்கு பிச்சை தான் எடுத்துக்கிட்டு வேலையில தண்ணீர் அடைஞ்சிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் பூரா இல்ல. கண்டிப்பா. ஆமா, ஒருத்தர் என்ன பண்ணிட்டேன், பிஏ பட்டதாரி, வேலை கிடைக்கல, செத்துலாம் முடிவுன்னேன். செத்தா சொந்தம் வந்த கேள்வி பேச்சு வாங்கிட்டு வேலை தேடி போயிருக்கேன். சரி போனா பார்த்துக்க ஒரு பெரிய சர்க்கஸ் கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ள போய் ஓனர்கிட்ட கேட்டிருக்கேன், அண்ணே நான் பிஏ முடிச்சிருக்கேன், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அந்த சர்க்கஸ் ஓனர் சொல்லியிருக்காரு, படிச்சவனுக்குலாம் வேலை இல்லை, வேணா ஒரு வேலை இருக்கு சரியா. போன மாசம் குரங்கு வேஷம் போட்டவன் ஊருக்கு போயிட்டேன். குரங்கு வேஷம் போடுறியா அப்படின்னு இவன் வறுமையில் வாழ்றான்ல, எந்த விஷமா இருந்தாலும் பரவாயில்லடா கொடுங்கடா அப்படின்ட்டேன். ட்ரெஸ் எடுத்து கொடுத்து தவி காட்ட சொல்லிருந்தாங்க. ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு இவன் என்ன பண்ணிட்டான், இங்க இருந்து அங்கே தப்புனே, அங்க இருந்து இங்கே தப்புனே. இவன் ஓனர் மெச்சும்படியா தவணும்னு என்ன பண்ணேன், பளிச்சுன்னு தவணா பாரு, சிங்கம் கூண்டுக்குள்ள போய் விழுந்துட்டேன். விழுந்தா அதுக்கு இவனுக்கு கொலையே ஆடுது. வந்து மாச சம்பளமே வாங்கலையே, சிங்கத்துக்கு இறையாக போறமே அப்படின்னு நினைச்சான் பாரு. அப்பதான் சிங்கம் பார்த்து சொன்னுச்சு, தம்பி நீ பிஏ வா அப்படின்னுச்சு. இவன் அண்ணே நான் எம்ஏடா இழிச்சாப்பேல, அதனால தான்டா எனக்கு சிங்க வேஷம், நீ பிஏ படிச்சதுனால உனக்கு குரங்கு வேஷம். அந்த ஒரு 10 பேர் நரி வேஷம் போட்டுக்கான் பாரு. இவன் பூரா +2 கூட பாஸ் ஆகல, அதனால அவனுக்கு நரி வேஷம். இங்கிட்ட ஒரு 10 பேர் கரடி வேஷம் போட்டுக்கான் பாரு. இவன் 10th கூட போகல, முடிக்கல, அதனால அவனுக்கு கரடி வேஷம். இங்க இருக்க புறாமே நம்மளுதான் தைரியமா செய்யி அப்படின்னு அவனுக்கு தைரியம் வந்திருக்கு. அதனால இந்த உலகத்துல எந்த தொழிலை செஞ்சாலும் அதுல முதல்ல உண்மை இருக்கணும், முதல்ல நேர்மை இருக்கணும். அந்த தொழிலை விருப்பத்தோட செய்யணும். விருப்பம் இல்லாம செஞ்சோம்னா அந்த தொழில் மயிர்ல கூட விளங்காதுன்னு சொல்லிக்கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இங்கு தாயின் தந்தையமாக விளங்கக்கூடிய முறையோடு தாளத்தை சேர்த்துக் கொண்டிருக்கும் அருமை பாசமிகு அன்பு அப்பா மகிய மதுரை சேர்ந்த அர்ஜுனன் அவர்கள் என்னும் தாளத்தை சேர்ப்பார். சீன் அமைப்பாளர் ஸ்ரீ அம்மன் சீன் கம்பெனி கல்லம்பட்டி உரிமையாளர் கே ராசி இருப்பு ஆலவை. அப்ப அண்ணன் இந்த ஊர் தானப்பா, கல்லம்பட்டி தானா? ஆலவையில நினைச்சுக்கிட்டு இருக்கேனப்பா. ஆமா, சொந்த ஊரு கல்லம்பட்டி, இருக்கிறது ஆலவயல்ல போல. அன்பு அண்ணன் எங்கள் சிறந்த முறையில் சீன வைத்துள்ளார்கள். அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்தபடியாக நாங்கள் சிறிதாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெல்ல தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரிக்கக்கூடிய ஸ்தாபனம் ஒளி அமைப்பு ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் கஞ்சநாயக்கன்பட்டி. ஆண்டவர் ஆண்டவர் அவன் மனிதன். ஆமா, ஏன்னா நாங்க நடிகர்னா ஒரு 10 மணிக்கு எங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்க, பவுடர் போட்டு நாங்க நடிச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் வழியை தாங்கிட்டு போயிடுவோம். ஆனா மைண்ட் செட் அப்படி கிடையாது. இந்த திருவிழா நடக்கிறதுக்கு முன்னாடியே 2 நாளைக்கு முன்னாடியே வரணும்.
இந்த சீரியில் பூரா ஏறி மரத்தில் தொங்க விட்டு அழகுபடுத்தி கட்டி, ஆமாம் அதுக்கு 2 நாள் ஆகும். அதுவும் மைச்செட்டு வரிசையாக திருவிழா நடக்கும்போது எவ்வளோ சிரமம் தெரியுமா? மழை மட்டும் விழுந்துச்சு, சாணி தெளிப்பேரும், ரொம்ப சிரமம். மைச்செட்டில் வேலை பார்க்குறாள்லாம் சாப்பிட முடியாது, நிம்மதியாக பாத்ரூமே போக முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா? மழை காலங்கள் ரொம்ப சிரமம். முட்டையிற கோழிக்கு தான் இது வழி தெரியுமா? எது? குண்டி வழி. இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் மதிப்புரிய கஞ்சநாயக கமிட்டியை சேர்ந்த ஆண்டவர் ஒளிபெருக்கிலே தரவர்களுக்கும் அங்கே உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய என் அருமை உடன்பட சகோதரர் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். மைச்சட்டு அமைகிறதும் மனைவி அமைகிறதும் ஒண்ணு. சொல்றேங்க, எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும்னு ஆசை இருக்கத்தான் செய்யும். சத்தியமா சொல்றேன், நான் சொல்றதை கூட நீங்க சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு உள்ள காலத்துல பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்தணும்னா டப்பா கிழிஞ்சு வரும். டப்பா? ஆமா, என்ன சொல்றீங்க? எங்க 2 பேரும் இன்னும் கல்யாணமே முடியல. பண்ணிராது ஏன்னு சொல்லிட்டேன். அப்புறம் பண்ணணும்ல. பண்ணுனா செத்துருவேன். என்ன சொல்றீங்க? ஒரு சிப்பம் அரிசி 1850 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆமா, நவாப் அரிசி, பழைய அரிசி. அதுதான் சோறு. பழைய கஞ்சி கேடா தான் நொந்து போகாதான், கஞ்சி குடிக்கலாமா, மற்றதெல்லாம் புழு புழுன்னு வெந்து போயிருது. 1 லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் 350-400 வந்துருச்சு. கடுகு, உளுந்து, சீரகம், சோம்பு, மல்லி, மசாலா, மிளகு, மயிறு, மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. அந்த அம்மாலாம் சிரிக்குது. அது ஏன் சிரிக்குதுன்னு எனக்கு தெரியும். எதுக்கு? இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்தை வய உனக்கு என்னமா இதுக்கு பொண்டாட்டி அப்படின்னு அந்த அக்கா சிரிக்குது. அதுல நியாயம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பூலகத்துல ஒரு ஆணு என்னைக்கு ஒரு பெண்ணு வகித்துல இருந்து பிறந்து விழுகிறானோ, அவன் என்னைக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெக்குறானோ, அவன் சாகிற வரையும் இந்த மண்ணுக்குள்ள போற வரையும் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தி ஆகணும். அவனோட கடமை. நல்லவனா இருக்கான், குடியாரனா இருக்கான், காவாளி பிள்ளை இருக்கான், முள்ள மாதிரி பிள்ளை இருக்கான், அவன் தலையெழுத்து பொண்டாட்டின்னு கட்டிட்டான். பொண்டாட்டி கட்டி பிள்ளை குட்டி பிறந்துருச்சு, அவன் சாகிற வரையும் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தி ஆகணும். அவன் தலையெழுத்து. இதுதான் உண்மை. ஆனா ஆம்பளை பொண்டாட்டி பிள்ளைய சம்பாரிச்சு போட்டு காப்பாத்துவேன். காப்பாத்திக்கிட்டே இருக்கும்போது புருஷனுக்கு பொண்டாட்டிக்கும் சின்ன சண்டைதான் வரும். பிரச்சனை குடும்பத்துல சண்டை வந்தோன்னா பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவா பாரு. அந்த வசனத்தை கேட்கும் போது ஆம்பளைக்கு பூரா ஈரக்குலையா அந்து வரும். என்ன வசனம்? ஆம்பளை பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் சம்பாரிச்சு போடுவேன். சின்ன பிரச்சனை தான் குடும்பத்துல வரும். பொண்டாட்டி ஒரு வசனம் சொல்லுவாங்க, உன்கிட்ட வாக்கப்பட்டு நான் என்னத்தை சோத்த கட்டேன், இதுவரையும் எனக்கு என்னத்தை தொங்க ஓட்டிருக்கு, எங்க அப்பா வீட்லயாவது பேசாம நல்லா வச்சிருந்தாங்க, உன்னைய கட்டிக்கிட்டு வந்து ஊழி விட்ட கோட்டை போட்டு ஊருக்கு தான் குத்துறியா தனியா பிடிச்சவே, இவன் கையில கட்ட வழக்க கார் வண்டி அடிச்சு சாக நாசமா போக சாதைய முடிச்சு. மாமா, ஜோகத்தை கண்டேன் எதுக்கு அங்க அடிக்கிறீங்க? இதுலதான் அடிக்கிறான். அதுக்கு நான் என்னடா ஒண்ணு நிலைமை அப்படி. இப்படி சம்பாரிச்சு போட்டு நல்ல பேர் வாங்காத போது என்ன மயத்துக்கு பொண்டாட்டி கட்டணும்னு நான் கேட்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது, கேள்விக்குரியதான் வைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக இங்கு சிறந்த முறையில் ஒளி அமைத்த அன்பு உள்ளங்களுக்கு ஸ்ரீ ஆண்டவர் ஒளிபெருக்கிலே தரவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கும் அதிகமுறையாக உரிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் கல்லம்பட்டி என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு அண்ணன் கல்லம்பட்டி இருப்பு ஆளவையிலை சேர்ந்த கே. ராசு அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் கல்லம்பட்டி இருப்பு ஆளவையிலை சேர்ந்த கே. ராசு அவர்களுமே நாடுங்கள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்து தருவார் என்பதை தெரிந்து கொண்டு ஆடு அரசி அப்படிங்க சுந்தரி காமிக்கின்ற அரசி பிள்ளை செம்ம புகர் சூப்பர் மாமா. என்ன முட்டாய் மாதிரி சப்பளம் ரெண்டு பாக்கு முட்டாய் வாங்கி தரவா? புளிப்பு முட்டாய் தான் நல்லா இருக்கு. சுண்டுனா தெரிக்கும் பாரு. எது மூத்திரமா? மூத்திர கவிச்சியாவே பேசாதியப்பா. ரத்தம் ஆண்டவர் மைச்செட்டு சொல்லி ஒரு குண்டு பிள்ளை அதில் மாட்ட சொல்லி அதுல ஓடுறலப்பா நழுவிட்டு வந்துருமியா. அந்த பிள்ளைய உட்கார வச்சு முன்னாடி குண்டு பிள்ளை தொங்க விட்டு அந்த பிள்ளைக்கு முத கோட்டிங், 2வது கோட்டிங், 3வது கோட்டிங் கொடுத்து சரி இந்த காருக்கு எப்சிக்கு டயத்துல வந்து பட்டி டிங்கரிங்க பாப்பாங்க வாரு. ஆமா, பெயிண்ட் எல்லாம் சுரண்டி விட்டு லப்பம்லாம் பாப்பாங்க வாரு. மட்டி அடிப்பாங்க. மட்டி அது மாதிரி மெருகேத்தி அடிச்சு வக்க மக்களை வெளியில வந்தவன இந்த மெர்க்குரி ஒளி பட்டு தக 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 தகன்னு சொல்லிக்கும் பாரு. அக்கா மக்களை சத்தியமா சொல்றேன் தம்பி அழகு. என்ன மாமா? பிள்ளைய எதிரக்க உட்கார வச்சுக்கிட்டு ஒரு குண்டா நிறைய கஞ்சியை ஊத்திக்கிட்டு வெஞ்சனமே இல்லாமடா அந்த பிள்ளை இதை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா சோறு முகத்தை பார்த்துக்கிட்டே ஒரு குண்டா சோறு சாப்பிடலாம்டா. ஆமா, அது உங்களுக்கு தங்கச்சி வேணுமா? இருக்கட்டும்பா, இருக்கட்டும். வர பொம்பளை பிள்ளைய பூரா எனக்கு தங்கச்சின்னா உனக்கு இல்லடா அத்தாச்சியாடா. நல்லா தாண்டா. ஆனா ஒரு விஷயம்டா. என்ன மாமா? மொங்கு குடிக்கிறது பூரா நீங்கப்பா, குதம்பிய நக்கிக்கிட்டு தர்றது நானப்பா. ஆமா, மதிப்பு மரியாதை உரிய மதுரையை சேர்ந்த தரணி ஸ்ரீ அவர்கள் இடம் காமிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தந்தனமே
மல்லிகை தோட்டமே யாராரும் படிக்காத மங்கள ராகமே அடித்தாரா தந்தரமே உன்ன தழுவே தின சம்மதமே. ஏய் பொம்பளை பிள்ளை பேர சொன்னோடனே தனியா ஆசை கிளம்புதே. தழுவுறாராம்ல சந்திரத்துல சாக போற கிழவனுக்கு முதற்கொண்டு பெண்கள் மேல ஆசை இருக்கத்தாப்பா செய்யும். அண்டமா முனிவர்கள்லாம் இதுக்குள்ளதான் அடங்கியிருக்கேன். இந்த பூமிக்குல எதுக்குள்ள? இந்த பூமிக்குல பூமிக்கு ஆமா. ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? 60 வயசு கிழவனை கூட கூட்டிட்டு வா, மண்டையில டையடி, பட்டு வெட்டி பட்டு சொக்கா கட்டு, மணவரை உட்காரவி, இந்த சனம்புறம் சொல்லும் கேள்ட்டு பிள்ளாடவே டேய் புது மாப்பிள்ள மாதிரியே இருக்காண்டா அப்படின்னு சொல்லும். இதே ஒரு 45 வயசு 50 வயசு பிடிச்ச கிழவியை கொண்டுகிட்டு வந்து பட்டுச்சலை கட்டி சடமாட்டியை பின்னி குஞ்சத்தை கட்டி மணவரில் உட்காரவி இந்த பார்க்குற தாய்மார்களே சொல்லுவாங்க, அடையாப்பா கிளட்டிச்சிருக்கி தாப்பா அப்படின்னு பாக்க. ஆம்பளை 60 வயசு ஆனாலும் சரி வேணும் 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 வேணும். பெண்களுக்கு 45 50 தாண்டி சாக்கம் வேணாம்டா கோட்டரை போட்டு ஊமை குத்தா குத்துவா போடா தனியை முடிச்சவனே அப்படிங்கிற மாதிரி சிந்தனை. அது என்ன வேணாம் வேணாம் உங்கள் வேணாம். முன் பப்பனாக நடித்துக் கொண்டிருப்பவன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அருகாமையில் உள்ள கொல்லங்குடியை சேர்ந்த தன்ராஜ் அடியும் பப்புனு காமிக்கிறான். நம்மள ஐயாக்களா என்னை வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு கல்லம்பட்டியை சேர்ந்த அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய கல்லம்பட்டி ஆளவையிலை சேர்ந்த அருமை அண்ணன் ராச அண்ணன் அவர்களுக்கும் எங்களெல்லாம் அலைகடலான திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிரில் மேலான அன்பு ரசிய பொதுமக்கள் அத்தனை பொறுப்பாதம் அணிந்து எங்கள் கலைப்பணியை தூங்குறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு விஷயம் என்னப்பா நீங்க கொல்லக்கூடியானே? ஆமா கொல்லக்கூடியில ஒரு சாமி இருக்குண்ணே, காளியத்தா விட்டு விடு காளி ஒரு நாளைக்கு வரணும், ஒரு ஆளை பார்த்து வாயா வா வா வா. இப்போ வந்துடாத புரட்டாசியில வா. அப்பதான்டா நாடகம் இல்ல ரெஸ்ட் கிடக்குது. இப்ப வரிசையா ஒரு நாள் கூட எந்திரிக்கலப்பா. ஆமா ஆமா. அதனால ஒரு விஷயம் மறந்துட்ட பாரு. சொல்லுங்க. நல்ல இதத்திங்கின தினம் பாரு, சோத்தத்திங்கின தினம் பாரு. எல்லாருக்கும் ஊர் கிராமத்தின் சார்பாக நகரப்பட்டியில லட்சுமி ஹோட்டல்ல அற்புதமான முறையில் சாப்பாடு போட்ட அன்பு கிராமத்தாரர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். அதனால பொம்பளை பிள்ளையை தள்ளி விட்டுருவோம். போயிட்டு வரேன். வணக்கம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமாம் சரி போயிட்டு வரேன். அண்ணி நிறைஞ்ச போதையா இருக்காரு. நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாருமே ரெங்குறாகன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நரகம் இல்ல தண்ணி அடிக்கிற ஆளுகளை பார்த்தா ரொம்ப ஜோக்கா இருக்கும். எப்படி சொல்றியா? கட்டிங்க போடுறது வரைக்கும் நம்ம ஆளு பச்சை பிள்ளை மாதிரியே இருப்பேன். எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி. இல்ல எங்க வீட்டுக்கு பக்கத்துல உன்னே சொல்லுறேன், நீங்க ஒத்தவங்கமான பேசாதானே அண்ணன் இல்ல, சும்மா சொல்றேன் விளையாட்டுக்கு சொல்றேன், கோச்சுக்கிறேன். கட்டிங்க போடுற வரையும் நம்மளால அப்படியே பேசாம இருப்பேன். சரி கட்டிங்க மட்டும் போட்டேன் போட்டுட்டா ஓகே மக்களை தனியா வீர வரும்பாரு. எப்படி எங்க ஊர்ல என்ன கேட்டு பாருடி போட்டேன்னு வச்சுக்க திருத்துறேன் அப்படின்னு எவனாவது பக்கத்துல இருந்துகிட்டு செல்லைய சேர்த்து கொடுத்தான்னு வச்சுக்க அண்ணே நான் இல்லைண்ணே அவனே. தண்ணி அடிக்கிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப நகைச்சுவையா இருக்கான். ஒரு ஆளு என்ன பண்ணிட்டாரு, இந்த கதையை மட்டும் ஒரு ஆளு என்ன பண்ணிட்டான், அதிகமான போதை சட்டையை நம்ம முன்னாடி தான் மாட்டுவோம். ஆமா இவன் போதையில கண்ணுமுக்கு தெரியாம இப்படி சட்டையை பின்னாடி இப்படி கையை கோர்த்து பின்னாடி பட்டனை மாட்டிவிட்டேன். இவன் வீடு போய் சேரணுமே அப்படின்னு ரோட்ல தத்தக்க புத்தக்க நடந்து இருக்கேன். அரைப்பாடி லாரி வந்திருக்கு. முற்ற மாதிரி வந்த உடனே இந்த போதையிலையும் நிதானத்துல என்ன பண்ண பளிச்சுன்னு தப்பி வந்திருக்கேன். விழுந்தவன் முதவி எந்திரிக்க முடியல, நிறைஞ்ச போதை. இவனுக்கு தெரிஞ்சவங்க 2 பேரும் இங்க நண்பங்க போல அவங்களும் போதையில வந்திருக்காங்க. இவன் விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு டேய் இங்கே வர்றா பாண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆகி தலை 2ஆ திரும்பிக்கிருச்சு. இவன் சட்டையை திரும்பி போட்டதுல அவங்க 2 பேருக்கு கற்பனை எப்படி வேலை செஞ்சிருப்பாரு. 2 பேரும் வந்து கழுத்தை போட்டு கொரன்னு போட்டு திருக்கி கொண்டிருக்காங்க பாரு. இப்படிலாம் சித்திரம் கொடுத்தாங்க. இன்னொரு ஆள் அது மாதிரி என்ன பண்ணிட்டான், தண்ணியை போட்டு வீட்டுக்கு போகும்போது குப்பரை கடிச்சு படுத்துட்டான். சரி அங்கிட்டு இருந்து ஒருத்தன் வந்திருப்பான் போல, நம்ம தம்பி பொண்ணுமணி மாதிரி நல்ல மனுஷன். என்ன பண்ண டேய் எங்கடா போனு எந்தடா அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துருக்கேன். இழுத்தவன அவன் என்ன பண்ணிக்கான் அப்படின்னு இருக்கேன். ஓ இந்த மாடி விடுதான் போல அப்படின்னு கையை பிடிச்சி தாங்கலாம் அந்த படியில ஏத்தி ஒரு வாசப்படி மாதிரி இருந்திருக்கு. அதுக்குள்ள தள்ளிவிட்டு வந்துட்டேன். திருப்பி கீழே இறங்குறேன். அதே இடத்துல இன்னொருத்தன் தண்ணியை போட்டு கிடக்குறேன். என்னடா இப்பத்தான் தண்ணியை போட்டு ஒருத்தனை கூட்டிட்டு போவேன், இதே இடத்துல இன்னொருத்தன் கிடக்குறேன். டேய் நீ எங்கடா போனு அப்படின்னு அவனு அப்படின்னு அந்த வீடியோ காட்டியிருக்கேன். ஓ இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பியா கூட இருப்பாங்க போல அப்படின்னு அவனை கையை பிடிச்சி இழுத்து இந்த படிக்கு நேரம் கொண்டுட்டு போய் வாசப்படி மாதிரி இருந்திருக்கு. அதுக்குள்ள தள்ளி விட்டு கீழே இருந்திருக்கேன். சரி அதே இடத்துல வரும் மறுபடியும் இன்னொருத்தன் தண்ணியை போட்டு மறுபடியுமா என்னடா சனியை பிடிச்சவங்களா காலையில எல்லாருமே தண்ணியை போட்டு இங்கே விழுந்து கிடக்குறீங்க எங்கடா போனு எந்திரா அப்படின்னு இருக்கேன். இவன் அண்ணன் இழுக்காத நீ ஒவ்வொரு தடவையும் கூட்டிக்கிட்டு போற, அது வீடு இல்ல வெறும் வாசப்படி மட்டும் வச்சுதான் கட்டியிருக்காங்க, நீ அதுக்குள்ளேயே தள்ளி விடுற, நான் தப்புன்னு கீழே விழுந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கான். இவன் கூட்டிக்கிட்டு போனவன் போதையில கூட்டிட்டு போயிருக்கான் பாத்துக்க. இப்படிலாம் போட்டு சித்திரம் எடுத்தாங்க. அதனால நான் வளர்த்த ஐயாக்கள ஆமா
மதுவை குடிங்க, குடிக்க வேணாம்னு சொல்லலை. ஒரு உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் போராட்டம் வந்துருச்சு. இதுக்கு பேசாமல் இரு, நல்லதுக்கு தான் சொல்கிறேன். ஒரு 100 ரூபா அன்பளிப்பு கூட கொடு. நீ இந்த பேச்சுக்கெல்லாம் நீ 100 ரூபா கொடுக்கலாம். என்னோட தண்ணி ஆமாம், தண்ணி அடிச்சுட்டு போகிறேன். என்ன மிச்சம்? எனக்கு 100 ரூபா கொடுத்தேன்னா உன்னை வாழ்த்துவேன். நீ தண்ணி அடிக்கிறனால என்ன கிடைக்குது? மூத்திரமாக தான் போகும். தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை. சரி, பிரச்சனை ஆன உடனே என்ன ஆயிடுச்சு? கோர்ட்டில் தீர்ப்பு வந்துருச்சு. டேய், எஸ்பியை வர சொல்லு, மாவட்ட ஆட்சியாளரை வர சொல்லு, எல்லாரையும் வர சொல்லு. நீ வாங்கடா, எல்லாரும் வாங்கயா, இங்கே வா. என்ன தமிழ்நாட்டில் மட்டும் பிரச்சனை? பெரிய பிரச்சனையா இருக்கு. பூரா குடிச்சுட்டு பூரா பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு பெரிய நீதிபதி கேட்டிருக்காரு. சரி, அப்பத்தான் இந்த எஸ்பி ஐயா, அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்லாம் சொல்லியிருக்காங்க. ஐயா, அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு, ஏன்டா எல்லா நாட்டிலையும் தான் நான் குடிக்கிறேன், எல்லா நாட்டிலையும் பிரச்சனை வரத்தான செய்யணும், ஏன்டா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்னு ஒன்று. அப்பத்தான் இந்த ஐயா 2 பேரும் சொல்லியிருக்காங்க. ஐயா, வெளிநாட்டில எல்லாம் குடிக்கிறாங்க ஐயா, அவன் வேலையை முடிச்சுட்டு குடிக்கிறேன். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இதே வேலையாகவே குடிக்கிறாங்கய்யா அப்படின்னு. குடிக்கிறதே ஒரு வேலையா இருக்கு அவருக்குனால. ஆமா, எல்லாம் குடிக்கிறவ குடிங்க. நான் சொன்னதுனால இங்க கேட்க மாட்டீங்க. அவங்க குடும்பத்தை பத்திரமா பாத்துக்கிறங்க. ஆமா, அதுதான் மிக சிறந்தது. ஆமா, என்னைக்காவது ஒரு விழா அந்த மாதிரி நல்ல நாள் அப்படிங்கும் போது லேசா குடிக்கலாம், அளவுக்கு மீறி குடிக்கக்கூடாது. ஆமா, குடிக்கிறியே சோடாவை பச்சை தண்ணியை கலந்து குடிங்க. செவனப்பு, மிரண்டா, பெப்சி, கொக்கோ கோலா கலந்து குடிச்சனைக்கு போயிரு தூக்கிடுது. அது கேஸ் அதிகமா இருக்கு. நன்றி, வணக்கம், விடைபெறுகிறேன்.